மாவட்டம் மடப்புறத்தில் ஒரு இளைஞரை வந்து காவல்துறை பிடிக்கும்போது தப்பிச்சதுனால விழுந்து வலிக்கு வந்து உயிரிழந்ததா முதற்கட்டமாக எஃப்ஐஆர் தகவல் தெரிவித்தாங்க. இன்னொன்று இப்போ காவல்துறை அடிக்கிற வீடியோ இன்னொன்று அவங்க உயிரிழந்தது வந்து காவல்துறை சித்திரவதை தான் உயிரிழந்ததா இப்போ வெளியே இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் தொடர்ந்து இந்த லாக்அப் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி பாஜக பார்க்குது? இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? இது தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கட்சி வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுல லாக்அப் மரணங்கள் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட குடும்பத்துல அவரு, அவருடைய மகன், அவருடைய சகோதரி அத்தனை பேரும் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவகங்கையில நடந்திருக்கு. அதை பூசி மெழுக பார்க்கிறார்கள். அதற்கு வேறொரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல. இதே போல வேங்கை வாசலில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் மேலான தாக்குதல், பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு, லாக்அப் மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்அப் மரணம் காட்டுகிறது. போராடுறதுக்கு உரிமை இல்லைங்க தமிழ்நாட்டில். இது இப்போ இல்ல. மதுரையில வந்து எப்பமா நீங்க அந்த போராட்டம் போனீங்க? 6 மாசம் இருக்குமா? 6 மாசத்துக்கு முன்னாடி மகளிர் அணி சார்பில் மதுரையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள், அமைப்புகள் தங்களுடைய ஜனநாயக கடமை அது. ஆனா அதை கூட செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை. இவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் எடுத்து ஒரு மாட்டுக்கொட்டையில் அடைச்சு வச்சாங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பாமக இதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதே மாதிரி மற்ற அதிமுக கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க, ஜனநாயக வழியில் போராடுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளை திமுக அரசு மறுக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.